10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Mutual inductance between two long coaxial solenoid. இப்போ வந்து let us consider the two coaxial solenoid consider பண்ணுங்க. Two long coaxial solenoid consider பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தோன்னா two long coaxial solenoid length having length is same length. இப்போ ரெண்டோட லென்த்துமே எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் லென்த் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு சொலினாய்டோட ஏரியா ஆஃப் த சொலினாய்டு, ஃபஸ்ட்டு சொலினாய்டோட ஏரியா வந்து பார்த்தோன்னா A1. நெக்ஸ்ட்டு செகண்ட் சொலினாய்டோட ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா A2. அப்போ நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்டோட லென்த் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டோட லென்த்துமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் லென்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொலினாய்டோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா A1. நெக்ஸ்ட்டு செகண்ட் சொலினாய்டோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு சொலினாய்டோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஃபஸ்ட்டு சொலினாய்டோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா N1. நெக்ஸ்ட்டு செகண்ட் சொலினாய்டோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரியா A1 ஏரியாவில் இருக்க சொலினாய்டோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் N1. A2 ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா A2ஓட கிராஸ் செக்ஷன் ஏரியாவோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா N2ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதோட டென்சிட்டி, டர்ன் டென்சிட்டி ஆஃப் த சொலினாய்ட்ஸ் ஸ்மால் n1 அண்டு ஸ்மால் n2. அப்போ ஸ்மால் n1 அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஈச் டோனோட டென்சிட்டி. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸ்மால் n2ங்கிறது வந்து பார்த்தோன்னா அதோட செகண்ட் சொலினாய்டோட டோன் டென்சிட்டியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மால் n2ன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொலினாய்டை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொலினாய்டு அப்படிங்கும்போது என்னது ஒன்றுக்குள்ளே இன்னொரு சொலினாய்டு இருக்குது. அதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை தான் நம்ம கோஆக்சியல் சொலினாய்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த சொலினாய்டோட காமன் ஆக்சிஸ் தான் இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சொலினாய்டோட காமன் ஆக்சிஸ். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு சொலினாய்டு 1 கன்சிடர் பண்ணுங்கள். லெட் அஸ் கன்சிடர் த சொலினாய்டு 1. இப்போ சொலினாய்டு 1ல் வந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா I1 கரண்ட் flowing through the solenoid 1. The magnetic field produced inside. அப்போ வந்து பார்த்தோன்னா கரண்ட் கேரிங் சொலினாய்டு இட் ஆக்ட் as a மேக்னெட்டாக ஆக்ட் ஆகுன்னு சொன்னோம். கரண்ட் கேரிங் சொலினாய்டு வந்து என்னவா ஆக்ட் ஆகுன்னு சொன்னோம், ஒரு மேக்னெட்டாக ஆக்ட் ஆகுன்னு சொன்னோமா. அப்போ அந்த கரண்ட் கேரிங் சொலினாய்டு இப்போ ஃபஸ்ட்டு சொலினாய்டில் எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I1ங்கிற கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்போ I1ங்கிற கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது அங்கே வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா B1. மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 ஈக்குவல் டு ஜென்ரலாகவே நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா சொல்லியிருப்போம். B is equal to நியூ நாட்டு NIன்னு சொல்லியிருப்போம். B is equal to நியூ நாட்டு NI. அப்போ இங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சொலினாய்டில் இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் B1. நெக்ஸ்ட் நியூ நாட் இஸ் த பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து N1 is the turn density. Next I1 is the current flowing through the first solenoid. அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சொலினாய்டில் I1ங்கிற கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா B1 is equal to நியூ நாட்டு N1 into I1. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இது என்னது, இப்போ வந்து இது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஆஃப் த ஃபீல்ட் லைன்ஸ்
ஆர் பாசிங் த்ரூ த ஏரியா பவுண்டட் பை த solenoid 2. அப்போ என்ன ஆகுது, இது வந்து என்னது, இந்த ஃபீல்ட் லைன்ஸு எதோட எதுக்கு அந்த ஃபீல்ட் லைன்ஸ் எதுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏ டூ solenoid இருக்குது பார்த்தீங்களா, ஏ2 கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்க solenoid 2க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் எல்லாமே லிங்க் ஆகுது. அப்போ ஃப்ளக்ஸ் லைன்ஸு லிங்க் ஆகும்போது த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் ஈச் டர்ன் ஆஃப் solenoid 2 டியூ டு solenoid 1. அப்போ solenoid 1ல் I1ங்கிற கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளக்ஸ் லைன்ஸு எதோட லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா solenoid வந்து பார்த்தோன்னா 2ஓட solenoid 2 solenoidோட வந்து என்னது லிங்க் ஆகுது. அப்போ லிங்க் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்போ இருக்க ஃப்ளக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ ஃப்ளக்ஸு, அப்போ solenoid 2ல் வந்து எவ்வளோ ஃப்ளக்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 521 என்னது, ஃபஸ்ட்டு solenoidல ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிறதுனால செகண்ட் solenoidல என்னாகும், அந்த ஃப்ளக்ஸ் வந்து லைன்ஸ் வந்து பார்த்தோன்னா லிங்க் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு லிங்க் ஆகும். அப்போ எவ்வளோ ஃப்ளக்ஸ், அப்போ அந்த ஃப்ளக்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் 521. ஃபஸ்ட்னால செகண்ட் solenoidல ஃபஸ்ட்டு solenoidனால செகண்டில் எவ்வளோ வந்து ஃப்ளக்ஸ் லைன்ஸ். அப்போ ஃப்ளக்ஸ் லைன்ஸ் 521 ஈக்குவல் டு இன்டகரல் ஏ2ங்கிறது என்னது, கிராஸ் செக்ஷனல் ஏரியா. கிராஸ் செக்ஷனல் ஏ2 எதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா, solenoid 2ஓட கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அப்போ அங்கே தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளக்ஸு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஃப்ளக்ஸு கால்குலேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்டகரல் ஏ2 இன்ட்டு B1 வெக்டார் டாட் டிஏ வெக்டார். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஏரியா ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட். அப்போ வந்து பார்த்தோன்னா இதை வந்து என்ன எடுத்துக்கலாம், B1 இன்ட்டு ஏரியாவை வந்து நம்ம என்ன எடுத்துருக்கிறோம், எந்த ஏரியாவோட லிங்க் ஆகுது அப்படின்னா ஏ2ங்கிற ஏரியாவோட லிங்க் ஆகுது. அப்போ செகண்டு solenoidல இருக்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 521 ஈக்குவல் டு B1 இன்ட்டு ஏ2, B1 இன்ட்டு ஏ2. ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், B1ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமா, B1ஓட வேல்யூ நமக்கு தெரியும். B1ஓட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, B1ஓட வேல்யூ என்னென்னா இங்கே வந்து நியூ நாட்டு N1 I1 இன்ட்டு ஏ. இங்கே வந்து டாட் ப்ராடக்ட் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது B1ஓட வேல்யூ நமக்கு தெரியும். B1ஓட வேல்யூ நமக்கு என்னென்னு சொல்லியிருக்கோம், நியூ நாட்டு N1 I1 இன்ட்டு ஏ2. இங்கே வந்து பார்த்தோன்னா ஆங்கிள் சைன் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஏன்னா வந்து பார்த்தோன்னா கோஆக்சியல் ரெண்டுமே சேம் ஆக்சிஸில் இருக்குது, அதனால் வந்து பார்த்தோன்னா தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ வந்து பார்த்தோன்னா சைன் 0ஓட வேல்யூ வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோன்னா 0 ஆயிரும். சரி, ஓகே. அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வித் solenoid 2 வித் டோட்டல் டர்ன்ஸ் N2. அப்போ இதை வந்து என்னது, இந்த டோட்டல் டர்ன்ஸ் இப்போ செகண்ட் solenoidல இருக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன், N2ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா, அப்போ எதில் வந்து பார்த்தோன்னா லிங்க் ஆகுது, இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் எல்லாமே இந்த செகண்ட் solenoidல தான் லிங்க் ஆகுதா. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த செகண்ட் solenoid வந்து ஹேவிங் N2 டர்ன்ஸ் இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா போத் சைட்ஸும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா N2 இன்ட்டு 521 ஈக்குவல் டு N2 இன்ட்டு அப்படியே நம்ம எழுதுவோம் நியூ நாட்டு N1 I1 இன்ட்டு ஏ2ன்னு எழுதியிருப்போம். அப்போ நம்ம வந்து N2வை நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா N2ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸு. அப்போ N2 ஈக்குவல் டு N2 இன்ட்டு எல், ஸ்மால் N2 இன்ட்டு எல். அப்போ N2வை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டர்ன்ஸில் வந்து இது N2ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, இது ஸ்மால் N2ங்கிறது வந்து பார்த்தோன்னா ஈச் டர்ன்ஸ் பர் லென்த்தில் இருக்க ஒவ்வொரு டர்ன்ஸோட டர்ன் டென்சிட்டியை தான் நம்ம வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா N2ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஸ்மால் N2. இப்போ கேபிட்டல் N2ங்கிறது டோட்டல் டர்ன்ஸு. அப்போ டோட்டல் டர்ன்ஸை எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா N2 இன்ட்டு எல். அப்போ N2க்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் N2 இன்ட்டு எல்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, ஸ்மால் N2 இன்ட்டு எல். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா N2 இன்ட்டு 521 ஈக்குவல் டு நியூ நாட்டு N1 N2 A2L இன்ட்டு I1. I1 சரி. இப்போ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி நமக்கு தெரியும். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு நம்ம வந்து ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலாவை சொல்லியிருப்பாங்க. அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா N2 521 equal to N5 equal to MI. N5 equal to MIன்னு சொல்லியிருப்போம். அப்போ இங்கே வந்து நம்ம எங்கே கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா N2 டேர்னில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்தோன்னா N2 521. அப்போ 521னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டுனால செகண்டில் எவ்வளோ ஃப்ளக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டில் நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதனால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஃப்ளக்ஸ் லைன்ஸு எதோட லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா செகண்டோட லிங்க் ஆகுது. அப்போ செகண்டோட லிங்க் ஆகும்போது எவ்வளோ ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். டோட்டல் ஃப்ளக்ஸு அதான் வந்து N2 521 equal to M21 into I1. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே மேலே இருக்க ஈக்குவேஷனும் இதையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா, N2 521. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, N2 521 இருக்கா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா அப்போ ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாமா. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா M21 I1 ஈக்குவல் டு M21 I1 ஈக்குவல் டு நியூ நாட்டு N1 N2 A2 L இன்ட்டு I1 வருமா. இப்போ ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த I1 காமனாக இருக்குது. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது எப்படி இருக்கும், I1 காமனாக இருக்குமா. அப்போ I1 காமனாக இருந்தது அப்படின்னா இந்த காமனாக இருக்க I1 நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ I1 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்றதான் M21 equal to நியூ நாட்டு N1 N2 A2 இன்ட்டு L. அப்போ இது என்னென்னா ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, ஃபஸ்ட்டு சொலினாய்டில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்போ செகண்ட் சொலினாய்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டுனால செகண்டில் எவ்வளோ வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அப்போ அதோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா M21ஓட வேல்யூ என்ன அப்படின்னா நியூ நாட்டு N1 N2 A2 L. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தேன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் சொலினாய்டை கன்சிடர் பண்ணுறேன். let us consider the solenoid 2 when carrying a current I2. இப்போ செகண்ட் சொலினாய்டில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா I2ங்கிற கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. செகண்ட் சொலினாய்டில் I2ங்கிற கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்போ I2ங்கிற கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு பை சொலினாய்ட் 2 when carrying a current I2 is I2ங்கிற கரண்ட்னால எவ்வளோ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா B2 equal to நியூ நாட்டு N2 இன்ட்டு I2. அப்போ B2ங்கிறது என்னது, செகண்ட் சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். நெக்ஸ்ட்டு B2 இஸ் த செகண்ட் சொலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். நியூ நாட்டுங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ். நெக்ஸ்ட் N2ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், டர்ன் டென்சிட்டின்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு இப்போ செகண்ட் சொலினாய்டோட டர்ன் டென்சிட்டி தான் வந்து பார்த்தோன்னா N2. நெக்ஸ்ட் I2ங்கிறது வந்து பார்த்தோன்னா செகண்ட் சொலினாய்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு. சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் சொலினாய்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதில் என்னாகும், ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் லைன்ஸு எதோட லிங்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொலினாய்டோட லிங்க் ஆகும். அப்போ த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 512 linked with each turn of solenoid 1 due to solenoid 2 is. அப்போ ஃபஸ்ட்டு சொலினாய்டில் நமக்கு வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து எதோட லிங்க் ஆகுது அப்படின்னா சொலினாய்ட் 2ஓட லிங்க் ஆகுது. அப்போ இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அப்போ ஃபஸ்ட்டு சொலினாய்டில் லிங்க் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 512ன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ 512 equal to integral A1 into B2 vector dot dA vector. அப்போ B2 வெக்டர் டாட் டிஏ வெக்டரை தான் நம்ம எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா அதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா B2 இன்ட்டு A2. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், B2ஓட வேல்யூ தெரியுமா, B2ஓட வேல்யூ என்ன,
நியூ நாட்டு N2 I2 நமக்கு தெரியுமா, அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நியூ நாட்டு N2 I2 இன்ட்டு A2, அப்போ 512ஓட வேல்யூ. அப்போ 512ஓட வேல்யூ என்னென்னா நியூ நாட்டு N2 I2 A2. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃப்ளெக்ஸ் லிங்கேஜ் ஆஃப் solenoid 1 வித் டோட்டல் டர்ன்ஸ் N1. அப்போ இப்போ solenoid 1ல் இருக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N1 கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ N1 அந்த solenoidல N1 டர்ன்ஸ் இருக்க solenoidோட இந்த வந்து செகண்ட் solenoidல இருக்க ஃப்ளெக்ஸ் லைன்ஸ் எல்லாமே என்னாகும், லிங்கேஜ் ஆகும். அப்போ லிங்கேஜ் ஆகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா N1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். போத் சைட்ஸும் என்ன பண்ணுறோம், N1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ போத் சைட்ஸும் N1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா N1 512 ஈக்குவல் டு அப்படியே இது N1 தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் n1 இன்ட்டு எல், ஸ்மால் n1 இன்ட்டு எல்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஏன் அதுனா அதை வந்து என்னது, இது வந்து டோட்டல் டர்ன்ஸு, இது வந்து என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா இண்டிவிஜுவல் டர்ன்ஸ் இன்ட்டு லென்த் அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா அதோட டோட்டல் டர்ன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்மால் கேபிட்டல் N1ங்கிறது டோட்டல் டர்ன்ஸ், N1 ஈக்குவல் டு ஸ்மால் n1ங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா டர்ன் டென்சிட்டி இன்ட்டு லென்த்து. சரி, அப்போ N1க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா கேபிட்டல் N1க்கு பதிலாக ஸ்மால் n1 இன்ட்டு எல். நெக்ஸ்ட்டு 512ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமா, என்ன வேல்யூ, நியூ நாட்டு N2 I2 இன்ட்டு A2. சரி, இப்போ என்ன பண்ணலாம், இந்த இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ வந்து N1 5 1 இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா நியூ நாட்டு N1 N2 A2L இன்ட்டு I2, A2L இன்ட்டு I2. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போ 512 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னது செகண்ட் காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறனால ஃபஸ்ட்டு காயிலில் எவ்வளோ ஃப்ளக்ஸு அப்படிங்கிறது தான் வந்து என்னது 512. அப்போ வந்து பார்த்தோன்னா இதோட ஜென்ரல் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கான ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா N1 512 ஈக்குவல் டு M12 இன்ட்டு I2. சரி, இப்போ இதில் வந்து பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா N1 512, இங்கேயும் எடுத்தோம் அப்படின்னா N1 512வா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா. அப்போ ரைட் ஹேண்ட் சைடை நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா M12 இன்ட்டு I2, M12 இன்ட்டு I2 ஈக்குவல் டு நியூ நாட்டு N1 N2 A2L இன்ட்டு I2. சரியா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா I2ங்கிறது காமனாக இருக்கா, இங்கேயும் I2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது I2 இருக்கா. அப்போ I2வும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ I2வும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தோன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M12 ஈக்குவல் டு நியூ நாட்டு N1 N2 A2 இன்ட்டு எல்லாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு. அப்போ வந்து பார்த்தோன்னா செகண்ட் காயிலில் நம்ம வந்து பார்த்தோன்னா மியூச்சுவல் செகண்ட் காயிலுக்கும் ஃபஸ்ட் காயிலுக்குள்ள மியூச்சுவல் இண்டக்டர் கம்பேர் பண்ணோம். அப்போ அதோட வேல்யூ M21ஓட வேல்யூவும் M2ஓட வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா M1ஓட வேல்யூ M12 M21 ரெண்டுமே ஈக்குவல். அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா M12 ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு M21 ஈக்குவல் டு Mன்னு எடுத்துக்கலாம். M12 ஈக்குவல் டு M21 ஈக்குவல் டு M. சரி, இப்போ அப்போ வந்து M12ஓட வேல்யூ M21ஓட வேல்யூ ரெண்டுமே சேம் தான். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை M12க்கு பதிலாக நான் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா Mன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் 2 லாங் solenoid. அப்போ 2 லாங் solenoidோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட வேல்யூ அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னா M ஈக்குவல் டு நியூ நாட்டு N1 N2 A2 இன்ட்டு எல், A2 இன்ட்டு எல். இப்போ A2ங்கிறது வந்து என்னது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன் செகண்ட் solenoid. N1ங்கிறது வந்து பார்த்தோன்னா டர்ன் டென்சிட்டி இன் ஃபஸ்ட்டு solenoid. நெக்ஸ்ட் N2ங்கிறது டர்ன் டென்சிட்டி இன் செகண்ட் solenoid. நெக்ஸ்ட் L இஸ் த லென்த் ஆஃப் த solenoid. நெக்ஸ்ட் நியூ நாட் இஸ் த பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ். M is the mutual inductance between 2 long solenoid.
M is the mutual inductance between two long solenoid. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இது வந்து என்னது எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இங்கே வந்து ஏதாவது ஒரு மீடியமில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. த solenoid placed in any மீடியமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ மீடியம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த நியூ நாட்டுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் அப்படின்னா நியூன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். மீடியம்னு கன்சிடர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ நாட்டுக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் அப்படின்னா நியூன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்படி நியூன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா M is equal to நியூ இன்ட்டு N1 N2 A2 into L. இதில் நியூ இஸ் த பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம். நியூ இஸ் த பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம். அப்போ நியூங்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம். இப்போ நமக்கு தெரியும் இதை வந்து பார்த்தோன்னா நியூவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தோன்னா நியூ ஆர் இஸ் த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. நியூ ஆர் இஸ் த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. அப்போ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம் டு த ரேஷியோ ஆஃப் பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம் டு த பெர்மியபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஃபேஸ். பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம் டு த பெர்மியபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஃபேஸ். அப்போ நம்ம இதிலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த நியூ நாட்டை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நியூ இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் இன்ட்டு நியூ ஆர். நியூ இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் இன்ட்டு நியூ ஆர்னு வருமா? அப்போ அந்த நியூக்கு பதிலாக இந்த நியூவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா M is equal to நியூ நாட்டு நியூ ஆர் N1 N2 A2 into L. அப்போ வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ ஃபேஸில் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா M is equal to நியூ நாட்டு N1 N2 A2 into L. அதே ஒரு மீடியமாக இருந்தது அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா M is equal to நியூ இன்ட்டு N1 N2 A2 into L. அதே அந்த ஈக்குவேஷன் எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா நியூவை எப்படி கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படின்னா நியூங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம். அப்போ மீடியத்தை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா நியூ நாட் இன்ட்டு நியூ ஆர் N1 N2 A2 into L. நெக்ஸ்ட் டாபிக் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு EMF. மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு EMF. இப்போ நம்ம இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்டியூஸ்டு EMF வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தோன்னா இன்டியூஸ்டு EMF நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறோம், என்னென்ன மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இப்போ ஃபாரடேவோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் EMF இஸ் இன்டியூஸ்டு இன் த சர்க்யூட் when the magnetic flux linked with the changes. அப்போ என்னாகும் எப்போ வந்து ஃப்ளக்ஸு வந்து சேஞ்ச் ஆகுதோ ஃபாரடேவோட லாவே என்னது whenever the change in magnetic flux linked with the coil changes the EMF is induced. the induced EMF. அப்போ அந்த EMF தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இன்டியூஸ்டு EMFனு சொல்கிறோமா? அப்போ இன்டியூஸ்டு EMF-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ இன்டியூஸ்டு EMF அதோட ஃபார்முலா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d∅b/dt. d∅b/dt. இப்போ 5bயை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 5bங்கிறது வந்து 5 எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா BA cos theta. ஏன்னா B வெக்டர் டாட் DA வெக்டர்னு சொல்லியிருப்போம். அப்போ வந்து பார்த்தோன்னா டாட் ப்ராடக்ட் அப்படின்னா அங்கே cos theta யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5b is equal to 5bக்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா BA cos theta. அப்போ வந்து பார்த்தோன்னா எப்போ எதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா இன்டியூஸ்டு EMF வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 3 மெத்தட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டியூஸ்டு EMF வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ 3 மெத்தட்ஸில் வந்து என்ன பண்ணலாம் இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ எப்போல்லாம் வந்து EMF இன்டியூஸ் ஆகும் அப்படின்னா எப்போ இன்டியூஸ் ஆகும் whenever the change in magnetic flux linked with the coil changes. whenever change in magnetic flux linked with the coil changes. காயில் சேஞ்சஸ் எப்போ வந்து ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் வந்து என்னாகும் EMFங்கிறது இன்டியூஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்தோன்னா 3 மெத்தட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டியூஸ்டு EMF வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ வந்து இதோட ஃபார்முலா அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d∅/dt. அப்போ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 5bக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் BA cos thetaன்னு சொல்லலாமா? அப்போ from above equation it is clear that induced EMF can be produced by changing magnetic flux in any of the following ways. அப்போ ஃபஸ்ட்டு வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா by changing the magnetic field. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை வேரி பண்ணுறோம். the varying the magnetic field.
அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இஎம்எஃப்ங்கிறது இன்டியூஸ் ஆகும். அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வே. அப்போ ஃபஸ்ட்டு வே பை சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வேரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். அப்போ ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் பை சேஞ்சிங் ஏரியா ஆஃப் த காயிலோட ஏரியாவை வேரி பண்ணுறீங்க. இதை வேரிங் த ஏரியாவை வேரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏரியா வேரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். அப்போ ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இஎம்எஃப்ங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டியூஸ் ஆகும். அடுத்த நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தட் பை சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் தீட்டா ஆஃப் த காயில் வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ அந்த காயிலை வந்து பார்த்தோன்னா ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ காயிலோட ஆங்கிளை வேரி பண்ணுறோம். அப்போ காயிலோட ஆங்கிளை வந்து பார்த்தோன்னா வேரி பண்ண என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகும். அப்போ ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்போ இந்த 3 மெத்தட்ஸில் தான் நமக்கு என்ன ஆகுது, இஎம்எஃப்ங்கிறது இன்டியூஸ் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னா பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தடு பை சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில். நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தட் பை சேஞ்சிங் ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் த தீட்டா ஆஃப் த காயில் வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ இந்த 3யும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3யும் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டில் எப்படி வேரி பண்ணால் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி ஏரியாவை சேஞ்ச் பண்ணும்போது எப்படி வந்து ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா காயிலை வந்து ரொட்டேட் பண்ணும்போது எப்படி ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.